ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து கருவளையுமே போக மாட்டேங்குது, வாயை சுற்றி வந்து கருப்பாக இருக்குது, ஃபேஸ் வந்து எப்போதும் ஆயில் வடிஞ்ச மாதிரியே இருக்குது, ஒரு பளபளப்பாகவே இல்லை. திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா கூட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக டார்க்காக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்கிறீங்க. இதுக்கான ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் இன்றைக்கி வந்து பார்க்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக வீட்டில் இருக்கிற 2 பொருள் வச்சு எப்படி இந்த நைட் க்ரீம் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே ஒரு 20 வயசுலேயே 60 வயசுக்கு உண்டான சுருக்கங்கள் வந்து முகத்தில் தெரியும். அதே மாதிரி கலரும் வந்து கம்மியாக இருப்பீங்க. அது எல்லாமே சரி செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான க்ரீம் பார்த்துடலாம். இந்த ரெமெடி செய்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு வேணுங்க. சின்ன சைஸு உருளைக்கிழங்கும் தக்காளியும் இருந்தால் போதும். தக்காளி நல்லா வந்து பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க. தக்காளியில் லிக்கோபின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம வாய் சுற்றி கருப்பு, உதடு கருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். முக்கியமாக வந்துட்டு முகசுருக்கத்தை வந்து கம்மி பண்ணிடும். ஆக்சிடென்ட்ஸ் இருந்துச்சுனாலும் அதுவும் நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அடுத்தது உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற மங்கு இது எல்லாத்தையும் சுத்தமாக நீக்கிடும். கரும்புள்ளிகள் இருந்துச்சுனாலும் நீக்கிடும். அதே சமயம் நிறைய பேர்த்துக்கு பிம்பிள்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து தழும்பா குழியாக இருக்கும் ஃபேஸில். அது எல்லாத்தையும் வந்து நீக்கி நமக்கு வந்து ஒரு ஃபேரர் ஸ்கின் டோன் வந்து கொடுக்குங்க. சரி, இப்போ இதை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, க்ளீனான வெசல் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் அரைவாசி அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் தக்காளியும் வந்து நல்லா மண் போக கழுவிட்டு இந்த தண்ணியில் நம்ம சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சேர்த்திட்டு நம்ம இதை வந்து அப்படியே அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் நல்லா வந்து பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம செய்கிற இந்த க்ரீமை வந்து நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டாம். ஒரு வாரத்துக்கானதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல தக்காளி வந்துட்டு அந்த தோல் வெளியில் வர வரைக்கும் வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு, அதனால் அது கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து 10-15 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா வெந்து தோல் இந்த மாதிரி தனியாக நமக்கு வந்து எடுக்கிற மாதிரி வரும். இப்போ இதை எடுத்துடலாம் தோல் எல்லாம். உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கணும். அதே மாதிரி தக்காளியோட தோலையும் வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட தோலையுமே வந்து நீக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்பூனோ இல்லைன்னா கைகளால் எப்படி உங்களுக்கு முடியுதோ அந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் காட்டுற அளவுக்கு மசிச்சுக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி போட்டு நான் கையிலேயே வந்து மசிச்சு எடுத்துட்டேன். நல்லா உருளைக்கிழங்கு வந்து வெந்திருந்தால் தான் உங்களுக்கு நல்லா மசியும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து கையிலேயே நல்லா மசிச்சு பார்த்தேன். அப்போது கொஞ்சம் வந்து கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். மிக்சியில் சேர்த்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தக்கூடாது. இப்படி நல்லா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பேஸ்ட் கிடச்சிருக்குதுன்னு. உருளைக்கிழங்கும் தக்காளியும் நல்லா வந்து மசிஞ்சு நல்ல பேஸ்ட்டாக இருக்குது நமக்கு. இது அப்படியே வந்து ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது இந்த கோல்டு ஃபேஷியல்லாம் பண்ணினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள் ஃபேஸ் நல்லா பளபளன்னு இருக்கும். முகசுருக்கம் எவ்வளோ முகசுருக்கம் இருந்தாலும் அப்படியே வந்து நல்லா கம்மியாக்கிடும். அதே மாதிரி நல்லா வந்து எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான 2 பொருள் வச்சு தாங்க நம்ம இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து எனக்கு கிடச்சிருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்திட்டு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துனா நிறைய பேர் வந்து முகம் கருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் அதை விட்டுட்டு நம்ம இன்றைக்கி வந்து வெறும் கோகோனட் ஆயில் வந்து 2 ட்ராப் தான் ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க அந்த மாதிரி கோகோனட் ஆயில் சேர்த்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க. 2 ட்ராப் தான் நீங்கள் ஆட் பண்ணணும், அதுக்கு மீறி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஓரளவுக்கு உங்கள் ஃபேஸில் வந்து ஆயில் வலிய விடாது. இப்போ நான் கொஞ்சம் கூட ஆலோவேரா ஜெல் சேர்த்திட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த க்ரீமே வந்து நல்ல ஒரு க்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்படி ஒரு க்ளோ கொடுக்குங்க ஃபேஸில். க்ரீமை வந்து அடிக்கிறதுக்கு ஒரு பீட்டர் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஆலோவேரா ஜெல்லு, கோகோனட் ஆயில் இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இது வந்துட்டு நீங்கள் 1 வாரம் மட்டும்தான் வச்சுக்க முடியும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து போடுறேன் பாருங்கள். பயங்கர க்ளோ கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும், ஃபேஸ் நல்லா பளபளன்னு இருக்கும். எல்லாருமே உங்களை வந்து கேட்பாங்க, என்ன நீ ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுனா இப்படி ஒரு க்ளோ கொடுக்குது அப்படின்னு. தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்தணும்னு இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் ஆயில் கூட சேர்த்திக்கலாம். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் கோகோனட் ஆயில் இல்லை பாதாம் ஆயில் எது போட்டிங்கனாலும் ஒரு 3 சொட்டுக்கு மேலே விடாதீங்க. இதுவே போதும், நம்மளோட ஃபேஸை நல்ல ஈரப்பதமாக வச்சு நல்ல க்ளோ பண்ணி கொடுக்கும்.
ஒரு சின்ன பாக்ஸில் வந்து நீங்கள் இதை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வெளியில் வச்சுக்காமல் ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம க்ரீமாக இருக்கும். இது நீங்கள் ரெகுலராக விடாமல் ஒரு 2 வாரம் ட்ரை பண்ணினீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இந்த கருமையெல்லாம் நல்லா மறைஞ்சு, தழும்பெல்லாம் கூட நல்லா மறைஞ்சு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். எவ்வளோ கருமையாக இருந்தாலுமே நல்லா வந்து முகத்தை வெள்ளையாக்கி கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து மங்கு, முக சுருக்கங்கள், கருவளையம், வாயை சுற்றி கருப்பு, இந்த உதட்டில் வந்து கருப்பாக இருக்கும், இது எல்லாத்தையும் நல்லா உரித்து இந்த கருமையெல்லாம் உரித்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். தக்காளி, உருளைக்கிழங்கு இது 2ஐயும் பயன்படுத்தி நீங்கள் இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபேஷியலுமே பண்ண தேவையில்லை. செப்பெல்லாம் நீங்கள் இதை எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து ஒரு வாரம் வரைக்கும் கெடவே கிடாதுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க, நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம ஹோம்மேட் நைட் க்ரீம் வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு ஃபேஸ் க்ரீமோ ஃபேஸ் பேக்கோ போடுறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து நல்லா வந்து கழுவிக்கோங்க. கழுவிட்டு காட்டன் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த க்ரீமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுறேன். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால இது நல்லா சில்லுன்னு இருக்குங்க. ஈரத்தன்மை இல்லாமல் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கும் க்ரீமை. இந்த க்ரீமில் ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்திருக்கிறதுனால மருமங்கெல்லாம் வந்து நல்லா மறைஞ்சு நல்லா முகம் வந்து கண்ணாடி மாதிரி பண்ணி கொடுக்கும். ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் தான் நீங்கள் வந்து சேர்த்திக்கணும். இந்த ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் சேர்த்துனீங்கன்னா க்ரீம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும். முகமே வந்து நல்லா ஜொலிக்கும். இதை அப்ளை பண்ணும்போதே பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி எடுத்ததில் நம்ம பாதி மட்டும் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் கரெக்டாக கிடைக்கும். இல்லை நீங்கள் முழுசுமே போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்திக்கோங்க. நான் மீதி அந்த ரெடி பண்ண பேக் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி ஃபேஸை நல்லா பிரைட் பண்ணுறது, வெள்ளையாக்கிறதுக்கு ஒரு பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த க்ரீமை நீங்கள் டெய்லியும் வந்து ரெடி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வாய் சுற்றி கருப்பு, உதடு கருப்பு இது எல்லாமே வந்து நல்லா நீக்கிடும். அதனால் அந்த பகுதியில நல்லா போட்டு சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வாரம் முழுதுமே வந்து போடலாம். பாருங்கள், ஒரு துளி வந்து கீழே விழுகாது. நல்லா அந்த அளவுக்கு பிடிச்சிக்கிச்சு. கண்ணாடி மாதிரி பல இருக்குது பார்த்தீங்களா? இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இந்த மூக்கு ஓரத்தில் கரும்புள்ளிகள் வெண்புள்ளிகள் இருக்கும், அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்புறம் வந்து கண் கருவளையம் இருக்கும், அந்த இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விடுங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் நைட் டைம் போடுறதா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஃபேஸில் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் படுத்துக்கலாம். முழுசும் போட்டிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு வந்துட்டு காலையில் தான் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் கூட ஒரு 15 நிமிஷம் ஃபேஸில் நல்லா விட்டுட்டு ஒரு காட்டன் துணியோ இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா தண்ணியில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கிடைக்கும். 2 வாரம் தொடர்ச்சியாக செய்யும் போது உங்களோட ஸ்கின்னே வந்து வேறு மாதிரி க்ளோவாக இருக்கும். இந்த க்ரீம் நம்ம ஸ்கின்னில் போட போட அப்படி ஒரு க்ளோ கொடுக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அதே மாதிரி இதை நான் கழுவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் க்ளோவாகவும் நல்லா அந்த கருமையெல்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக போடும்போது சுத்தமாக வந்து எடுக்குதுங்க. நார்மல் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ட்ரைனஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, அந்த வறட்சியே இல்லை. நான் சோப்பு எதுவுமே போட்டு வாஷ் பண்ணல. நீங்கள் சோப்பு போடாது இருக்கிறதே நல்லது. பாருங்கள், சுத்தமாக ட்ரைனஸுங்கிறதே இல்லை. அப்படி க்ளோவாக ஷைனிங்காக இருக்குது. தொட்டு பார்க்கும்போது பாருங்கள், அப்படி ஒரு சாஃப்ட்டு, அப்படி ஒரு க்ளோ நல்லாவே வந்து அந்த ஷைனிங் தெரிஞ்சுது என்னோடய 2 கன்னத்துலேயும். மட்டும் இல்லாமல் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வச்சு எடுத்தேன், அதுக்கே எனக்கு இந்த அளவுக்கு க்ளோனஸ் கிடைக்குது. அது நீங்கள் வந்து கம்பல்சரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுங்க. இந்த க்ரீம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி இந்த மாதிரி அளவாக செஞ்சு நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நேரமும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரும்போது அருமையான ரிசல்ட்டு, செம்மையான க்ரீமு, செம்மையான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். வெறும் 15 to 20 மினிட்ஸ் போட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும். உங்கள் முகத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே எல்லாமே வந்து ஒரு சூப்பரான தீர்வு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம்.